கருப்பசாமி சின்னச்சேலம் பிள்ளைகளை பற்றி மனம் உழட்டல். எத்தனை பிள்ளை, எங்க இருக்கிறா, கட்டி கொடுக்கலையே, கால் ஒன்று நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. நான் பார்த்திருந்தேன், கண்ணில் பூத்திருந்தேன், நிம்மதி கிடைக்கவில்லை. இன்னொரு தடவை கால் ஒன்று. பொன்னகையால் இருக்கும் புன்னகையும் போய்விட்டது. புரியுதுடா? பொன்னகையால் புன்னகை போய்விட்டது உன் பொண்ணுக்கு. ஆனா ஏற்றுக்கொண்டவனுக்கு பொண்ணும் பொருளும் தான் வேணும்னு நினைச்சானே தவிர மனசு வேணும்னு நினைக்கலையே. அதனால மறக்க முடியாம கிடந்து தவிக்கிறா இங்க. அவன் மறந்து மடப்பைய மாதிரி கிடக்குறான் அங்க. அவன் மரத்தையும் இந்த மரத்தையும் முடிச்சு போட்டுடலாமான்னு பார்த்தேன். அப்பா, மொட்டை மண்டைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட முடியுமா? போட்டுத்தானே ஆகணும். கயத்தை கட்டி இழுத்து போட்டுருவோம். காண்டு விட்டுருவோம். அந்த வாழ்க்கையை செம்மையாக்கி காப்பாற்றித்தாரேன். உனக்கும் நிறைய காசு பணங்கள் இழந்து கடன்பட்ட வேதனையும், தோட்டந்துறவுகள் போன்ற சிந்தனை துன்பங்களும், அதுலேயும் போய் அந்த பத்திரங்களை பாதுகாக்க முடியாத துன்பமும், தண்ணி தொலையில போய் கிடைக்கலையே என்ற வேதனை கண்ணீரும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? இதையெல்லாம் புண்ணியமா ஆக்கி உன்னை பொங்கும் தமிழா வாழ வச்சா போதுமில்ல. கால் வந்துடும். 18ஆம் தேதி இரவு சாயங்காலம் 5 மணிக்கு என்னை இங்க வந்து பாக்குறேன். புள்ள போட்டாவை கொண்டு வா, ஜெயிச்சு தரேன், நல்லா இருக்கும். கருப்பசாமிக்கு திருச்செங்கோடு செங்கோட்டு வெற்பனனை ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்ததுங்க. அப்போ அப்போ ஆமாக்கா, அக்கா நல்லா இருக்கே. 2 ஒண்ணு போல காலில் விட்டுவாங்க. காக்காயின் குணம் அது காக்கையிலே உண்டு, கெட்ட காடுதையின் புத்தி அதன் காலிலே உண்டு, குரங்கு புத்தி அது குணத்தில் உண்டு, இந்த குதிரை புத்தி அதன் முதுகில் உண்டு. அப்படிதானே? உண்மையா இல்லையா? உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். கேட்கவா? அங்காளம்மன் ஒரு அம்மா வராள, எங்க இருக்காப்பா? அங்காளம்மன் கோயில நீங்க போய் ஒரு முறை கும்பிட்டு வரணும். ஒண்ணு. இது ஏன் அப்படின்னு கேட்டேன். உங்களுடைய கட்டுமனைக்குள்ள மாந்திரிகத்தால் உங்களுடைய இடங்களில் சுடுகாட்டு சாம்பல், மண்ணு ஓதிக்கப்பட்டு போன் 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 வீசி எறியப்பட்டது. அதுல இருந்து தேவையில்லாத வில்லங்கங்கள், வேதனைகள், நீதிமன்றத்தில் தொடர்பு வருமோ என்ற பய உணர்வுகள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இருக்கா? இருக்கு. இந்த மண்ணுமனையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமையிலிருந்து மீட்டி உன் பங்கை வாங்கி தந்துருந்தேன். அந்த குழப்பத்தை தீர்த்து தாரேன். அதே மாதிரி வீட்டில் பெண்ணடியாளுடைய உடல்நிலைகள் அடிக்கடி பாதிப்பும் குழப்பமும் இருக்கும். அதையும் காப்பாற்றி தெளிவாக்கி தாரேன். இந்த மகளுக்கு இருக்கக்கூடிய நோயை இல்லாமல் ஆக்கி நிறுத்தி அம்சம் பண்ணி தந்துடுறேன். கண்ணமுடு. சாமி, அதே இடத்தில் இந்த அப்படி இன்னும் அந்த நோய் வளராது, பாதிப்பும் வராது. புண்ணியம் அடைந்து கொள், வெற்றி அடைவார். இது எதுக்குன்னு கேட்டே அம்மாவள, குளிச்சு கொடுத்துட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எங்கே பாதிப்பு இருக்கிறதோ பயப்படாத, தைரியமா செய். ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு கனி. யாருக்கு?
இவ்வளவு தடவை நான் தமிழ்ல தானே பேசினேன். வீட்டுல ஒரு பெண்ணடி ஆளுக்கு உடல்நிலை சரியில்லாம பாதிக்கப்பட்டிருக்கணும், உங்க அப்பனுக்கு புரியலையே. தான். அம்மா மகாசக்தி மாரியம்மா எங்கப்பா இருக்கா? இந்தா அவள் அருளாலையும் என் அருளாலையும் அவளை தூக்கி நிறுத்துதேன். பொடி வெற்றி உண்டு, வரலாம், மகிழ்ச்சி அடைவீர். முடிஞ்சு போச்சு உத்தரவு. பயம் ஒரே கல்ல 15 மாங்காய் எரியுதுன்னா மனிதனுக்கு ஆசை காணாதுன்னு. கருப்பசாமிக்கு அதே திருச்செங்கோட்டு பகுதி மகனும் தகப்பனும், இல்ல தகப்பனும் மகனும், மகனும் தகப்பனும், இல்ல தகப்பனும் மகனும் தகப்பனும். சிடி ஸ்கேன் எடுத்தீங்களா? ஸ்கேன்ல பின்பக்கத்தில் நரம்பியல் கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னாங்களா? பின்னியல் பற்றி உங்களுக்கு பேசலையா? சொல்லலை உங்களுக்கு. ஏன் ஸ்கேனில் தான் பார்த்தேன் நான். அங்கே தள்ளிடு நீ. தம்பி கால் வந்துட்டு வாடா, கால் வந்துட்டு வாடா. 1 2 3 4 5 6 7 8 9 பாதிப்பு ஒன்றும் இல்லை. மைக் அங்கே தள்ளி 2 பேங்க வாங்கடா. வேலைக்கு போயிடுவேன். அதை கையில் செலவு ரூபா வச்சிருக்கியா? பொய் சொல்லுவிய? இல்லை வச்சிருக்கலாம். நல்லா இருக்கு. நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் முடிச்சிருவோம். 60 வயசுல பொண்ணு பார்ப்போமாடா? வேண்டாம், அப்படி பார்த்துருமா? அதனால கல்யாண குலத்தோட உன்னை பார்க்குறேன்டா. போயிட்டு வா. சிவகங்கை எல்லை, சிவகங்கை சிவகங்கையா? மானாமதுரை கால் விட்டு வரலாம். அழகான தில்லைவனம் அன்னை அவள் வாழுமிடம், மரமேல இருக்கிற கருப்புச்சாமிக்கே பேவுள்ளிய காணலியே, அதுக்கும் அரோகராவா? என்னையா நீங்கெல்லாம்? நீ உட்கார், அவன் வருவா. அவன் லேட் ஆகிறதுனால தான் அவளுக்கு வர வேண்டிய பணமும் லேட் ஆகுது. கால் வந்துட்டு வா. நீ மானாமதுரை, தேனாமதுரை, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீடை உயர்த்தி கட்டதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் பண்ணித்தரேன். வருமானத்துக்குரிய வழிகளையும் உருவாக்கி தந்துடுறேன். நீ பெத்த பிள்ளைக்கு ஒரு டெபாசிட் போடுறதுக்கு ஏற்பாடை பண்ணி தந்திருக்கேன். அந்த வழியை பண்ணி நல்ல வாழ வச்சிருந்தா போதும்லா. கால் வந்துட்டு வா. ஒரு புத்தி ஓடுது, இப்போ செருப்பால் அடிப்பேன் பார்த்துக்கா. கே ஒரு 1 லட்ச ரூபா வட்டிக்கு வேணும், எனக்கு கிடைக்குமா? கிடைக்குமாம்மா? தேவைப்படுது. கொஞ்சம் நிமிர்ந்த உடனே பணத்துக்கு ஆசைப்பட்டு வட்டிக்கு கொடுக்கணுங்கிற புத்தி கொஞ்சம் உள்மனதுக்குள்ள இருக்கலாம் உனக்கு. இல்லே சொல்லு. கால் வந்துட்டான். அதான் 1 லட்ச ரூபா கேட்டேன் வட்டிக்கு தாரையான்னு. இருக்கிற பணத்தை வளர்க்கறதுக்கு நான் வழி பண்ணி தாரேன். அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தா 2ஆம் தரம் யார்கிட்ட வந்து கேட்ப? கருப்பசாமி எப்படியாவது அதை வாங்கித்தாங்க. அவன் அங்கேருந்து கருப்பசாமி என்கிட்ட இல்லை, வாங்கி கொடுத்துறாதீங்க. நான் மண்டையில் ஒட்டி நடக்கணும். அவன் ஒரு பக்கம் கேட்க, இவங்க ஒரு பக்கம் கேட்க. சரி சரி சரி, என் பாடு தான் திண்டாட்டம். உண்மையா இல்லையா? ஒன்று போல காலில் வந்துட்டுவாங்க. மாதவமே, இந்தா எதிர்பாராமல் பல லட்சங்கள் ஆகிய பணம் உனக்கு கிடைக்க போகுது. அதுல செல்வ சிறப்போட நகை நட்டுகளை பெருக்கி பிள்ளை குட்டிகளோட புன்னகையோடு வாழக்கூடிய வழியை வகுத்து தாரேன். அதே மாதிரி பாத்தியா, இந்த பிள்ளைக்கு நான் எல்லா வழியும் பண்ணி தந்துட்டோம்ல. அதே மாதிரி உன் மகன் ஒருத்தன் உள்ள நொந்து
ஓடோ ஓடுன்னு ஊர் ஊரா போறான். ஓடோ ஓடுன்னு ஊர் ஊரா போறான். ஒரு இடத்துல உள்ளத்தை வைக்கல, கஷ்டப்பட்டுட்டான். ஒரு பிள்ளை பிறந்து இறந்து போச்சே, அதனால என்னடா நிம்மதி இந்த உலகத்துல அப்படின்னு நினைச்சு நொந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு இனி ஒரு புனிதமான ஒரு பிறப்பையும் கொடுத்து ஆனந்தமா அவனை கண்குளிர நான் வாழ வைக்க உங்க கண்ணீரை தொடச்சிட்டேன். ஆனா அங்க பிறக்கிறது நான் பிறப்பேன், கருப்பசாமின்னு பேர் வைக்கணும். பணம் உனக்கு வாங்கி தரேன், வட்டி வேணுமா பணம் வேணுமா? வட்டியெல்லாம் முதல்ல பே 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 இந்தா வாங்கி தரேன். வட்டி வேண்டாம், பணம் மட்டும் தான்னு சொல்லு, வாங்கி தரேன். வட்டியே வேண்டாம், பணம் மட்டும் தரட்டேன். இந்த மூணு ஒரு கா பங்கு இங்க கொடுத்துறேன். அப்படியா? கா பங்கு கொடுத்துறேன். அவளை போய் நீங்க கருப்பசாமி, நீ முதல்ல உன் பங்கை எடுத்துட்டு என்கிட்ட தந்துட்ட, என்கிட்ட கொடுக்க வழியிலன்னு சொல்லிடக்கூடாத. பக்கத்துல என் வீட்டுக்காரருக்கு பக்கத்துல வேணுமா வேண்டாமா? பணம் வாங்கி தந்தாச்சு, 3 முறையா வரும். உன் வீட்டுக்காரரு கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்ச மனுஷனா இருக்கிறாரு. ஆமா, அம்மா சரியில்லப்பான்னு சொல்லி அவங்கிட்ட கொஞ்சம் ரூபா, அப்பன் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு அம்மிகிட்ட கொஞ்சம் ரூபா. எப்படியோ இந்த வண்டியை ஓட்டணும் பே உள்ளக்கு. இப்படியா சிண்டு முடி விடுவ? உனக்கெல்லாம் புத்தி இருக்கா? இல்ல இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை சமாதானமா வச்சுக்கிடுறேன். நல்ல வியாபாரத்தை போட்டு விட்டுருவோம். ஜம்முன்னு இருங்க, ஜம்முன்னு இருங்க. கால் வந்துட்டு வா வாடி, நல்லா இரு. யாரு? அப்படியா? சொல்லுவா. அந்த நேரத்தில் எவனுக்கு தெரியும்? கருப்பசாமிக்கு இப்ப வேணும் வேணும்னு தானே சொல்லுதா? இந்தா நல்லா இருந்ததா, வெற்றி உண்டு. போதும் தாயி, பராசக்தி. அடுத்த உத்தரவுல கேப்போம். பௌர்ணமிக்கு வந்துரு, விறுவிறுன்னு வந்துரு, விறுவிறுன்னு வந்துரு. நல்லா இருக்கட்டும். கருப்பசாமிக்கு புண்ணியம். நாராயணா, தொடச்சு கொடுப்பா. வரலாம், வா. கால் வந்துட்டு வா தம்பி. உட்கார், பக்கத்துல வா, பக்கத்துல வா. தாத்தா விரல் 2 விரலையும் பிடிச்சிக்கோ. கண்ணை முடிக்க. எந்தி, இனிமே உனக்கு தலைவலியே வராது. சந்தோஷமா இருப்ப, நல்லா படிப்ப. வா, போக வச்சிருவோம். இவன் அப்ப ஒழுங்கா போனான்னு கேட்கணும்ல. உன்னை ஸ்கூலுக்கு போன படிச்சியா? வெக்கமா இருக்குடா. இந்தா நல்லாரு. இந்த சாரை புழிஞ்சு நாளைக்கு குடிக்கணும், தேய்ச்சி குடிக்கணும். சந்தோஷம். கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. ஆவுடையானூர், ஆவுடையார்புரம், காரைக்குடி எல்லை. நீங்க ஆவுடையானூர்னாக்கல பாவூர் சத்திரம் பக்கத்துல இருந்து ஏத்துறாதீங்க. எந்த ஊருமே? அவர் சித்திரமே. கால் வந்துட்டு வரலாம். தாடி வைத்தவர். என்னப்பா, ஒரு காலத்துல குலதெய்வம் உனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்துச்சா? நாளை நடப்பதை என்னதென்று உணர்த்தக்கூடிய நிலவுக்கு இருந்துச்சு இல்லையா? இப்ப அந்த சக்தி இல்லையே, என்னப்பா காரணம்? ஏன் அப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு பக்கம் வேற என்ன வேணும்? எப்படி கால் ஒன்று சொல்லலாம். ஐயா யாரு?
2.25 ஆண்டுகளுக்கு முன்னரேயே மெல்ல 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 அப்படி ஸ்டாப்பாய் வந்து இப்போ ஏக்கமில்லாத நிலையும், கடினமான நம்ம போய் அங்கே நிற்கிறதுக்கு கூட மனமில்லாத சூழ்நிலைகளும், சில மனிதர்களால் மன அழுத்தங்களை உருவாக்கி பணத்தால் பாதிக்கப்பட்டு இப்போ சில வங்கிகளுக்கும் பதில் சொல்ல முடியலை, மனிதர்களுக்கும் பதில் சொல்ல முடியலை. இந்த நிலையில் லாக்காகி நீ என்னை பார்க்க வந்திருக்க. கால் ஒன்று வரலாம். இந்த தொழிலை தொடங்க முடியுமா, தொடங்கலாமா, அல்லது இப்படியே ஸ்தம்பிச்சு போய் வேற மாதிரி நோட்டீஸை கொடுத்து ஒதுங்கிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்மனதுக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கு. உண்மையா இல்லையா? இந்த தொழிலை தொடங்க வச்சு வெற்றியாக்கி தந்தா போதுமா? 3 முறை என்னைய வந்து பார்க்கணும், ஜெயிச்சு தாரேன், வெற்றி உண்டு. இந்த கனியை கொண்டு அங்கே வைக்கலாம். திருச்சடை உடையாள், உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன், 3 சடை உடைய நாயகி. அதனால அவளை கொஞ்சம் மனசுல நினைச்சுக்கா, காளியையும் நினைச்சுக்கா, ஜெயிச்சு தாரேன். அது வந்து செட் ஆகாது. இப்போ 3 மாதம் பொறுமையா இருப்போம், வளர்த்து தாரேன், தைரியமா இருக்கலாம். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? ஆமா. யாரு? தாராபுரம், தாராபுரம். யாருமா தாராபுரம்? தாராபுரம் 3 பேர் உண்டாமலா? கருப்பசாமி சொன்னார. நீ எந்த ஊருக்கா? ஒரே ஒரு தாராபுரம் தான். டிங் டிங் டிங். ரொம்ப வாய் பேசாதக்கா, பொறுமையாரு. யார் வீட்டு பக்கத்துல கடை இருக்கு? கடை கடை காலை வந்துட்டாக்கா, அடையாளம் பார்த்து கூப்பிடணும்ல. காடு கரையெல்லாம் கரை 2 வாயாச்சு. தோட்டம் துறை வச்சிருக்கியா? அதுல விருத்தி இல்லைன்னு சொல்லுது. புரிய காது கேட்குமா? அப்ப பக்கத்துல வா. கால் கவனம் ஏன் பக்கம் இல்லை இந்த பொம்பளைக்கு. வாங்க. நீ வச்சிருக்கக்கூடிய விவசாய தோட்டத்துல மனம் திருப்தி அடையாத நஷ்டமும் வேதனையும் நடக்கு. அந்த எல்லை சம்பந்தமான பிரச்சனையில வாக்குவாதமும் குழப்பமும் நடக்கு. இப்ப வீட்டுக்குள்ள பண நஷ்டமும் தானிய நஷ்டமும் இருக்கு. இதனால கடன்பட்டு மனக்குழப்பம். ஆம்பளை திறமா உழைச்சாலும் அறிவால சமாளிக்கக்கூடிய புத்தி இல்ல. எல்லாம் நீயே பார்க்க வேண்டிய தலைவிதியில இருக்க. கால் வந்துட்டு வா, வந்தாலும் சத்தம் போட்டு சொல்ல முடியும். சரக்கு சரக்கு பாட்டில் உன் வீட்டுக்கு வருமா? வராது. பக்கத்துல கருப்பராயன் அப்படின்னு ஒரு சாமி வராரு. அவர் எங்க இருக்காரு? அவருக்கு வச்சு கும்பிடுவாங்கல்ல. பின்ன என்ன நொல்ல எங்க? காலில் விட்டு வா. எந்திக்க முடியல. நீங்க 2 ஆளுக்கு ஒரு கை கொடுக்கலாம்ல? எங்களுக்கே 10 பேர் கை கொடுத்து. அப்படியாம்மா? நல்லதுதான். ஒரே பஸ்ல டிக்கெட் கூடி இருக்கும். இப்போ உன்னுடைய கடனை தீர்த்து தரணும், பிள்ளையினுடைய வாழ்க்கை மனநிலைகளை பக்குவப்படுத்தி தரணும், அந்த இடம் சொந்தமான பிரச்சனையை தீர்த்து தெளிவாக்கி தரணும். ஒரு இடத்துல இருந்து பணம் வர வேண்டி இருக்கு, அதையும் வாங்கி தந்துடுறேன். தைரியமா இரு. என்ன வேணும் வேற? அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை தை மாசத்து கூட நடக்கும். நல்லா எனக்கு எட்ட மாட்டுக்க. நல்லாரு, ஐஸ்வர்யமா இரு. ஓ இந்த தாய் பராசக்தி, ஆனந்தமாக இரு. கர்மசாமி ஒரு பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? கிளவி, வலுத்த கிளவி. எதையாவது சொல்லி உன்னால வந்துருவோம், பின்னால பேசிக்கலாம்னு நினைச்சு வந்திருக்கிய. சரி, காலையில் வந்துட்டு வா.
உன்னுடைய ஊருக்கு கிராமத்துக்கு போற வழியில வலது பக்கத்துல ஒரு பெரிய மில்லு தெரியுதே, என்ன பெரிய மில்லு தெரியுது. அதையெல்லாம் தாண்டணும்னா கொஞ்சம் வெட்ட வெளியான விலங்காடு மாதிரி தான் இருக்கு. அதுக்கு வடக்கிட்டு போய் பாரு கொஞ்சம். அந்த இடத்துக்கு அதை தாண்டி போனா உன் கிராமம் வந்துடும். சரிண்ணா? கால் வந்துடும். என்னத்துக்கு அந்த மில்ல போய் காட்டினீங்க? ஆர்வம் இருக்கோ? கரண்ட் வந்துருச்சுடா. நேரத்தையும் வந்துருச்சோ? ஒரே ஒரு வரம் கேட்டுக்கிடுவியான், கொடுக்க சொல்லியாச்சு. என்ன வேணும்? கால் பாத்தியலுக்கு மேனி படுக்கையெல்லாம் முன்னாள் கால் வலியே நடக்க முடியலைங்க, உடம்பு வேதனை. கண்ண முடிக்கா, இன்னைக்கே அந்த வேதனையை தீர்த்துருவோம். பக்கத்துல வா. ஒரு நிலையோட கண்ண மூடு, நிமிர்ந்து உட்காரு பாப்போம். நெல் இன்னையிலிருந்து காந்தாது, புண்ணு வராது, வேதனை வராது. சந்தோஷமா போயிட்டு வா. ஒரு கேள்வி தானே கேட்க சொன்னேன், அப்புறே காரியத்தை விட்டுட்டிய. அடுத்த வாரம் வந்து உன் பிள்ளைய பத்தி கேட்டுக்கலாம். பௌர்ணமிக்கு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு ரூபா காணாது. கர்மசாமிக்கு. ஓ சரி சரி. நாராயணா. ஆமா அப்படியா? எந்த ஊர் பக்கம்? கேட்டு பார்ப்போம். திருப்பூர். 5½ ஆண்டு காலங்களாக இரத்தங்களில் பாதிப்பும், எதிரிகளால் பல தொல்லையும், தொழில் சம்பந்தமான போட்டி மனப்பான்மையும், பணத்தால் நஷ்டங்களும், உடலால் பாதிப்பும், ஸ்கின் தோல் சம்பந்தமான குறைபாடுகளும் உனக்கு ஏற்பட்டாச்சு. இதான் நடந்த சம்பவம். சில காலங்கள் வீட்டில் கூட இருக்கிறதுக்கு மனது இல்லாம மனக்குழப்பம் அடைந்து வந்தாய். தொழில் நடத்துகிற இடம் சரியில்லை என்பதற்காக கூட்டாளிகளை பிரிய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. வேறு இடமே போய் இருக்கலாம்ங்கிறதுக்காக புறப்பட்டு போயிட்டு மனது பாதிக்கப்பட்டு வந்தவன் நீ. உண்மையாடா? கால் ஒன்று வா. அதனால சனி பகவானிலிருந்து வந்த உத்தரவுல கால கிரகங்களின் காரணத்தினாலும், சனி பகவானுடைய பார்வையாலும், எதிரிகளின் தூண்டு உணர்வாலும் ஏற்பட்ட வியாதிதான் இந்த பாதிப்பு. புரியுதா? இதை மாத்தி தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கடன்களை தீர்த்து தந்தா போதுங்களா? வேற என்னடா வேணும்? சரி, என்னை பார்த்து போ. இந்த நல்லா வெற்றி உண்டு, ஜெயிச்சு தரேன், புண்ணியப்படுவாய். அதே திருப்பூர் எல்லை. பேக் பேக் பேக். அது வாத்து சொல், வாத்து இப்படிதானே சொல்லும். கால் ஒன்று. ரவுண்டானா வளைவு, அதில் இடது பக்கம் உள்ள ஒரு பெரிய தெரு, அதில் காரெல்லாம் போகுது. அதில் அந்த முக்குக்கு 3வது கடையில் உன் கடை இருக்கு. சரிண்ணா? அதில் அப்படியே ரைட்டில் போனால் ஒரு பெரிய கோயில் வந்துடும், பிரதான சாலை வந்துடும். அதான ஒரு இடம். கால் வந்துட்டு வா. என்ன கருப்புசாமி? அப்படியா? இவன்ட்டு ஒரு ரகசியம் இருக்கு, கேட்போம். தம்பி என்னடா வேணும்? புரியல. வீட்டில் இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அம்மா பராசக்தி, யார் நீ? எங்கிருந்து வர? அப்படியா? மாகாளியம்மன் எங்கடா இருக்கு? காளியம்மன் எங்க இருக்கா உங்க எல்லையில? உங்க வீட்டை தாண்டி பிரதான சாலையில 2வது இடத்துல இடது பக்கத்துல இருக்கா, ஒரு சிறிய கோபுர அமைப்போட. குப்பண்ணம்னு ஒரு சாமி இருக்காரு அந்த ஏரியாவில், இருக்காரா? உன்னுடைய மனை இடம் சம்பந்தமாக அடுத்தவன் தலையிட்டு உங்க இடத்துல குழப்பமாக்கி போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய நிலைமையில இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க உண்மையா?
அந்த எல்லைக்குள்ள இறங்கி பார்த்தேன். உன் பக்கத்துல நியாயம் இருக்கு. ஆனா அவங்க வந்து அநியாயமா தேவையில்லாம போலி எழுத்துக்களை வச்சு உங்களை மிரட்டுறான்டா. கால் வந்துட்டு வா. பொம்பளை ரொம்ப வாயாடுதா, பக்கத்துல வா. இப்ப அதை மீட்டி உனக்கு வெளியாக்கி தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? இந்தா, தொழில்ல உனக்கு நிறைந்த வருமானத்தை தாரேன். இட பிரச்சனை முடியறதுக்கு 1.5 மாசம் இருக்கு. எந்த வார்த்தையும் நீ பேசக்கூடாது. என் மேல பாரத்து போட்டு உட்கார். அவன் உள்ளத்தை மாத்திட்டேன். இடைஞ்சல்லாம உன் உரிமையை வாங்கி தந்துட்டேன். நல்லா இருக்கா மகனே? ஐஸ்வர்யமா இருக்கு. அதே திருப்பூர் எல்லை. ஆமா ஆமா, திருப்பூர் பரவாயில்ல, பெரியவர் தான். மனசுல ரொம்ப மன அழுத்தத்தோட இருக்காரு. தான் பெற்ற பிள்ளைகளின் வேதனையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? எத்தனை பிள்ளைடா? 2 பிள்ளை இருக்கா? பொம்பளை பிள்ளை ஒன்று, ஆம்பளை பிள்ளை ஒன்றா? பொம்பளை பிள்ளை ஒன்று, ஆம்பளை பிள்ளை ஒன்று. யாருக்கு இருக்கு? 2மே பொம்பளை பிள்ளை. நீ பிள்ளைய பத்தி கேட்க வரலையே. கால் வந்துட்டு வரலாம். ஆமா, நீங்க யாரு? ஓஹோ, அப்படியா? சரி. நீ இருக்க காம்பவுண்டு எனக்கு திருப்தியா இல்லையப்பா. எந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற? அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. அருள்புரம் தண்ணீர் பந்தல் அம்மா வீட்டில் தான் இருக்கிறாங்க. இருக்கிறீங்க. அந்த இடம் எனக்கு திருப்தி இல்லையேடா. வீணாக மனவேதனையும் குழப்பமும் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. ஓயாத வாக்குவாதம் நடக்கு. தேவையில்லாத பண நஷ்டம். வீட்டை விட்டு வெளியே போயிட்டு சாயங்காலம் வர்றதுக்கு நிம்மதி இல்லாமலே வாரிய. உண்மையா? கால் ஒன்று. தெருவில் இருந்து பார்த்தோன்னே ஒரு ஓடை, இடது பக்கம் ஒரு தண்ணீர் இருக்கு. தரனா உள்ள போச்சுன்னா இப்படி 2 வீடு, இப்படி 2 வீடு இருக்கு. அதில் லாஸ்ட் வீடு யார் வீடு? வா வீடு. கால் வந்து வீட்டு நம்பர் சொல்லணுமா? சொல்லாண்டமே. தம்பி, ஒரு பையன் உன் சொல்லு கேட்க மாட்டான். அவனால போலீஸ் வழக்கு விசாரணை கூட வரலாம். அதனால அவனை வீட்டில் வச்சிருக்கவா வெளியே அனுப்பலாமா அப்படிங்கிற புத்தி உன் மண்டையில. நீ அனுப்புனாலும் நான் போக மாட்டேன். ஒன்று 2ல் 1 பண்ணாம திருப்பூரை விட்டு போக மாட்டேன். அப்பனா இருந்தாலும் எந்த பேரா இருந்தா எனக்கு என்ன? அரிசி கடை எங்கடா இருக்கு? அரிசி கடை யாருடா வச்சிருக்கா? வச்சிருக்காரோ அவரு அந்த பேரை பத்தி ரொம்ப விவரம் பேசுவார. சரிண்ணா? கால் பத்தியாடா, அரிசி கடையெல்லாம் இருக்கு பக்கத்துல. இன்னொன்று மட்டுக்க அம்மா, நீ குடிப்பியா? பீர் குடிப்பியா? பாட்டில் குடிப்பியா? பீடி இல்லடா, பீர் குடிப்பியா? குவாட்டர் குடிப்பேன். உன் மகன் கெட்டிக்கார பேருக்கு பிறந்தவையாவ. கால் வந்துட்டு வா. மாத்திரலாம். உன் மகனை திருத்தி அவனை கட்டுப்பட வச்சு தந்தா போதுமா? அது மட்டும் இல்லை, அவனும் ஒரு பொம்பளை கிட்ட கொஞ்சம் மாட்டிக்கிட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ உன் குடும்பம் 2 துண்டா கிடக்கு. அதை கொஞ்சம் ஒன்று சேர்க்கறதுக்கு வேண்டிய வழியை பண்ணித்தாரேன். ஆமா, கொஞ்சம் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள நடமாடிடுது. சரிண்ணா? இப்போ உன் மேல ரொம்ப அவங்க குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாது. சீர்திருத்தி தாரேன், வெற்றியாகி தாரேன். ஆமா, 1 2 3 4 5 6 இடுப்புக்கு கீழே முட்டுக்கு மேல தொடை வலி தான் ரொம்ப இருக்கு. என்னப்பா, அந்த வலியை நீக்கியாச்சு. சந்தோஷமா இருக்கு. வா பக்கத்துல. 3 முறை என்னைய பார்க்கவா. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு இல்லை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் என்ன வந்து பாரு. கர்மசாமிக்கு திருநெல்வேலி. என்னக்கா 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மாத்திரைக்கு 30 ரூபா கட்டினா போதும். 600 ரூபா செலவழிச்சு போட வேண்டிய இன்ஜெக்ஷனுக்கு